ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி, எஜுகேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் சென்டர்ஸ், எக்ஸாம் ஃபீஸ், மற்ற டீட்டெயில் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் 1 by 1 சொல்லுவோம். நம்ம சேனலில் தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதில் ஃபார்மசிஸ்டும் இன்க்ளூடு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஓல்டு கொஷின் பேப்பர், அதோட ஆன்சர்ஸ் கீ, என்னென்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷனில் ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படித்து சொல்கிறேன். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும், அடுத்தடுத்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், இன்கேஸ் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி, அடுத்தடுத்த என்னென்ன இன்ஃபர்மேஷன் எம்ஆர்பியில் அப்டேட் கொடுக்குறாங்களோ அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் 4 எம்ஆர்பி 2025 17/2/2025 போட்டிருக்காங்க. ஸோ இது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும் ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த பிலோ மென்ஷன் போஸ்ட் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் சபார்டினேட் சர்வீஸ் கேரிங் த ஸ்கேல் ஆஃப் பே நோட்டட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ பர்மனெண்ட் வேக்கன்சி ஃபார்மசிஸ்ட்டுக்கு 425 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனிமேல் வராது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு பாருங்கள். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,30,400 ருபீஸு. லெவல் 11ல் வராங்க. தி நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அட்வர்டைஸ் இஸ் ஒன்லி அண்ட் இண்டிகேட்டிவ் நம்பர், இட்ஸ் லயபிள் டு சேஞ்ச். ஸோ இந்த வேக்கன்சிஸ் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெக்ரூட்மெண்ட் எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லையும் நோட்டிஃபிகேஷனையும் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17/2/2025 அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. 1 or 2 டேஸில் அப்ளை பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சர்வரில் இஷ்யூஸ் வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட் டேட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஹேங் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலும் உடனே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி 1 or 2 டேஸ்லேயே அப்ளை பண்ணுறது புத்திசாலித்தனம். அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் 10/3/2025. ஸோ மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் பேமெண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். தென் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நமக்கு எம்ஆர்பி வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிஹெச், டிடபிள்யூ இவங்களுக்கு 500 ருபீஸும், அதர்ஸ்க்கு 1000 ருபீஸும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஒன்லி த த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எனி அதர் மோட், வேறு ஏதாவது மோடில் நீங்கள் இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் த டீட்டெயில் ரிகார்டிங் ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் நம்மளோட MRB.tn.gov.in இந்த வெப்சைட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் இன்ஸ்ட்ரக்ஷனாக படிச்சு விடுவோம். அடுத்தது ஒரு டெமோ அப்ளிகேஷன் எப்படி போடுறது, எப்படி அப்ளை பண்ணுறங்கிற டெமோ வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் மொபைல்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு நீங்கள் இருக்க குரூப்பு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபார்மசிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.